السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய நேரம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது, யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வறுமையை போக்கக்கூடிய ஒரு தொழுகை லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. லுஹாவுடைய தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழ வேண்டும்? அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலிமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களிடம், ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் சதகா செய்ய வேண்டும். ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகாவாகும், ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் சதகாவாகும் என்று கூறினார்கள். அதே போன்று சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எவ்வாறு இத்தனை மூட்டுக்கள் உடம்பில் இருக்கின்றது, இவைகளுக்கு எவ்வாறு நாம் சதகா செய்வது ஒரே நேரத்தில் என்று கேட்டதற்கு, லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் அத்தனை மூட்டுக்களுக்கும் அந்த சதகா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். மிகவும் சிறந்த ஒரு நேரம் இந்த லுஹாவுடைய நேரம். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது. இந்த வசனங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் அத்தனை சிறப்புகளையும் கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.